தெளிவு குருவின் பார்க்கறது, தீண்டுறது, பேசுறது. அந்த மனிதனை, அதாவது புரிந்து கொண்ட ஒரு மனிதனை குருன்னு ஒருத்தர் சொல்கிறவனே தொட்டா, பார்த்தா, பேசினா அவ்வளோ நல்லதுதான். ஏன் ஏன் நீ யார், நீ எங்கேருந்து வந்துக்கிற, நீ எங்கே போகணுன்னு ஒரு கேள்வி யார் தான் கேட்க முடியும்? குருவால் தான். மற்றவங்களால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. விசாரிக்கவே இல்லை, நீங்கள் பார்க்கவே இல்லை, அவனை குருன்றீங்க. அதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் குருன்னா யார் அப்படின்னா போய் என்ன பண்ண, நீங்கள் அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட கேள்வியை கேட்கணும், உங்கள் நிலைமையை சொல்லணும். சாமி, நான் வந்து கிழக்குலேருந்து மேற்கு வந்து ரோட்டில் ஏறிட்டேன், இப்போ நான் இது மாதிரி திருச்சிக்கு போகணும், இல்லை தஞ்சாவூருக்கு போகணும், இல்லை திண்டுக்கல் போகணும், இல்லை இந்த பக்கம் சென்னை போகணும், செங்கல்பட்டுன்னு சொல்லணும். அப்போ தான் அவர் என்ன சொல்லுவார், ஓ நீ எங்கே நின்றுங்கிற, இங்கே நின்றுங்கிறப்பா, அப்போனா என்ன பண்ணேன், வடக்கு பக்கமாக போ, இல்லை தெற்கு பக்கமாக போ, யூடர்ன் போட்டுன்னு வா, திரும்ப போய் வடக்கு பக்கம் போக முடியாது சாமி, எல்லா வண்டியும் கிழக்கு பக்கமாக இது தெற்கு பக்கமாகவே போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெற்கு பக்கம் கொஞ்சம் தூரம் போயிடா பண்ணேன், ஒரு யூடர்ன் போட்டு வந்துடு, யூடர்ன் போட வேண்டியது உனக்கு இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் போய் என்ன பண்ண, நீ யூடர்ன் பண்ணு. அப்போது தெளிவு எனக்கு புரியணும். நிறைய பேர் யோக சாதனை, கடவுள் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எவனா கடவுள் தேடியா கடவுளுக்கு ஒரு குருக்கிட்ட போகிறான்னு நினைக்கிறீங்க? நிறைய நான் பார்க்குறேன், என்கிட்ட வந்தவொடனே குரு தேடி கடவுள் தேடி வரல. நிறைய பேர் 8 வருஷம் கொடுத்தா எனக்கு புரியுது அவன் கடவுள் தேடி வரலன்ட்டு.